ஹலோ எவ்ரிவன், நான் மறுபடியும் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 முதல் 10ல் இருக்கக்கூடிய உலக பணக்காரர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10,000ல் ஜென்சன் ஹுவாங் அப்படிங்கிறவர் இருக்கார். இவருடைய பூர்வீகம் தைவான் நாடுன்னு சொல்கிறாங்க. இவர் கல்வி கற்பதற்காக அமெரிக்க நாடு வந்து சொல்லப்படுது. இவர் பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு ஹோட்டலில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதற்கப்புறம் தன்னுடைய 30வது வயதில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து என்விடியா அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்குறாரு. இந்த என்விடியா நிறுவனம் மென்பொருள், சிப்கள் தயாரிப்பு, வீடியோ கேம்கள், செயற்கை நிறுவனம் சொல்லிட்டு பல துறைகளில் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை உலக பணக்காரர்கள் பட்டியலில் 10,000க்கு வர அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருந்திருக்கு. ஜென்சன் ஹுவாங்கோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 137.9 பில்லியன் US டாலராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 9வது இடத்துல ஜெர்சே பிரின் அப்படிங்கிறவர் இருக்கார். ஜெர்சே பிரினுங்கிறவர் கூகுள் நிறுவனத்தை லாரி பேஜோட சேர்ந்து தொடங்கினதாக சொல்லப்படுது. அமெரிக்கா பொருளாதாரத்திலையும் அமெரிக்காவோட டெக்ஸ்டைல் வளர்ச்சியிலையும் அதிக பங்கு வகிக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் இவருக்கு அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தந்ததாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை உலக பணக்காரர்கள் பட்டியலில் 9வது இடத்துல வர அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருந்திருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு 139.7 பில்லியன் US டாலராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 8வது இடத்துல ஸ்டீவ் பால்மர் இருக்கிறாரு. ஸ்டீவ் பால்மர் 2000லேருந்து 2014 ஆண்டு வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வணிக மேலாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரின் கடின உழைப்பின் காரணமாக தலைமை நிர்வாக அதிகாரியாக மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 141.3 பில்லியன் US டாலராக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 7வது இடத்துல வாரன் பஃபட் இருக்கார். இவரை அமெரிக்க நாட்டின் வெற்றிகரமான முதலீட்டாளர், அதுக்கப்புறம் வணிக அதிபர்னு சொல்கிறாங்க. வாரன் பஃபட்னு சொல்லக்கூடிய இவர் எல்லா காலத்துலேயும் சிறந்த முதலீடு செய்யக்கூடிய நபராக இருந்திருக்காரு. இந்த முதலீடு செய்கிறது மூலிமா இவர் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டினதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை உலக பணக்காரர்கள் பட்டியலில் வர அளவுக்கு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 143.1 பில்லியன் US டாலராக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 6வது இடத்துல லாரி பேஜ் இருக்கார். லாரி பேஜ் அதுக்கப்புறம் ஜெர்சி பிரின் 2 பேரும் சேர்ந்து கூகுள் நிறுவனத்தை தொடங்கியதாக சொல்லப்படுது. இவருக்கு கூகுள் நிறுவனம் உலக பொருளாதாரத்திலேயே அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தரதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை உலக பணக்காரர்கள் பட்டியலில் 6வது இடத்துல வர அளவுக்கு வருமானத்தை ஈட்டியிருந்திருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 146.2 பில்லியன் US டாலராக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 5வது இடத்துல பெர்னார்ட் அர்னால்டு இருக்கார். இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. இவர் LVMHன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கார். இந்த LVMH அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய ஆடம்ப பொருட்களின் விற்பனை நிலையமாக இருக்குது. ஸோ இதன் மூலிமா இவருக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக பணக்காரர்கள் பட்டியலில் 5வது இடத்துல வர அளவுக்கு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறதா சொல்லப்படுது. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 147.7 பில்லியன் US டாலராக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4வது இடத்துல ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இவரை அமெரிக்க நாட்டோட மிகப்பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் தான் அமேசான் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியாக இருக்கார். இந்த அமேசான் நிறுவனத்தால் அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4வது இடத்துல வர அளவுக்கு இவருக்கு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 236 பில்லியன் US டாலராக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக முதல் 3 இடங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய நாட்டிலிருந்து முகேஷ் அம்பானி எத்தனை இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவோம். முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள் பட்டியலில் 15வது இடத்துல இருக்கார். இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 116 பில்லியன் US டாலராக இருக்குது. ஆசியாவிலேயே 100 பில்லியன் US டாலரை வச்சிருக்கக்கூடிய நபராக இவர் தான் இருக்கார். அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்துல மார்க் சக்கர்பர்க் இருக்கார். இவர் அமெரிக்கா நாட்டோட மிகப்பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. 2004ஆம் ஆண்டில் இவர் ஃபேஸ்புக் நிறுவனத்தை தொடங்கினார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபேஸ்புக்கு தான் உலகின் மிகப்பெரிய சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் மூலிமா இவருக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அந்த எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்துல வர அளவுக்கு வருமானம் ஈட்டியதாக சொல்லப்படுது. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 247.9 பில்லியன் US டாலராக இருக்குது.
அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்துல லாரி எல்லிசன் இருக்கார். இவர் ஆரக்கல் கார்பரேஷனோட இணைத் தலைவர்னு சொல்கிறாங்க. இவருக்கு இதன் மூலிமா அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறது சொல்லப்படுது. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா $275.9 பில்லியன் டாலராக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல எலான் மஸ்க் இருக்கார். இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அமெரிக்க தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. இவருக்கு 4 கம்பெனிகள் இருக்குது. அது என்னென்ன கம்பெனிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்லா, அதுக்கப்புறம் நியூராலிங்கு, அதுக்கப்புறம் த போரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கம்பெனிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 4 கம்பெனிகளிலிருந்தும் அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது. இந்த 4 கம்பெனிகளிலையும் இவர் தான் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கார். 2022ஆம் ஆண்டில் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு வருமானம் இருக்கிறதா சொல்லப்படுது. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா $393.1 பில்லியன் டாலராக இருக்குது. இதன் மூலிமா இவர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் நடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.